சேலம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் எப்படி அகற்றப்படுகிறது? அங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு அதற்குரிய விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா, உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குறிப்பாக சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகர பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தனியார் மருத்துவமனைகள் இயங்கி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதிநவீன மருத்துவமனையும் இங்கே இயங்கி வந்துட்டு இருக்கு. சேலம் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆகும் கழிவுகள், குறிப்பாக மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதற்கென தனியாக பிரத்யேகமாக பெட்டிகள் விட்டு அகற்றப்பட்டு. ஆனால் தனியார் மருத்துவமனைகளில் இது முறையாக அகற்றப்பட வேண்டிய குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை ஏற்று சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்க தனியார் மருத்துவமனை வளாக முன்பாக நான் நின்றுட்டு இருக்கேன். தற்போது இந்த பகுதியில் ஏராளமான மருத்துவ கழிவுகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இரத்த பரிசோதனை செய்யப்பட்ட அந்த மாதிரிகள், அதே போல இன்ஜெக்ஷன்கள், அதே போல சிரிஞ்சிவி உள்ளிட்ட பல வகையான பொருட்கள் இங்கே மூட்டை மூட்டையாக அகற்றப்படாமல் வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக செய்திகளை சேகரிப்பதற்காக குறிப்பாக தீர்வுப்பாலம் பகுதிக்காக நாங்கள் இந்த பகுதிக்கு வந்தோம். உடனடியாக இங்கு குறிப்பாக மருத்துவமனை வளாகத்திலிருந்து பல மாதங்களாக அகற்றப்படாமல் இருந்த அந்த குப்பைகளை தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் அதாவது இந்த பகுதியை செய்தி சேகரி வந்ததை அடுத்து உடனடியாக இந்த அகற்றும் காட்சிகள் உடனடியாக 5 நிமிடங்களில், அதாவது பல மாதங்களாக அகற்றப்படாமல் இருந்த இந்த குப்பைகளை தற்போது மாநகராட்சி ஊழியர்களை வைத்து இங்க இருக்கிற அதிகாரிகள் அகற்றும் நேரடி காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த குப்பை, அதாவது இந்த மருத்துவ கழிவுகளை அகற்ற பணியில் ஈடுபட்டிருக்கிற இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக இதுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்த மாதிரிகள், அதே போல அந்த யூரின் டெஸ்ட் உள்ள பல்வேறு டெஸ்ட்டுகளில் இருந்த அந்த பாட்டில்ஸ்லாம் இங்க, அந்த மாதிரி குழாய்கள்லாம் இங்க இருக்கு. அதை அகற்றிட்டு இருக்காங்க இவங்க. அவங்களுக்கான எந்த மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்களும் கொடுக்கப்படவில்லை. இந்த பகுதிக்கு வந்தவுடனே உடனடியாக பல மாதங்களாக அகற்றப்படாமல் இருந்த மூட்டையாக இருக்கிற இந்த மருத்துவ கழிவுகளை தற்போது அகற்றிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்போ இங்க இந்த மருத்துவ கழிவு அகற்றிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் அது கொடுக்கலையா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, கை குரோஸ் எதுவும் எங்களுக்கு கிடையாது. இங்க குறிப்பா நீங்க ஊசி மருந்தெல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா நீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா? உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க உங்களுக்கு? பிரோனாலையும் போடுறாங்க, எஸ்கேவிலையும் போட்டுக்கிறோம். எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அகற்றிட்டு இருக்கீங்க இந்த மருத்துவ கழிவுகளை? டெய்லி எடுக்கிறியா? டெய்லி எடுக்கிறோம். நேற்றுக்கு லீவ் வாங்குறதுனால நேற்றுக்கு எடுக்கல, அதனால இன்னைக்கு எடுத்துட்டோம். தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்கான உரிய உபகரணங்கள் வழங்கப்படவில்லை. மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் இந்த பகுதியில் கடைகள், அதாவது இரவு நேர கடைகள் அதிக அளவில் இந்த மருத்துவ கழிவுக்கு பக்கத்திலே இரவு நேர கடைகள் இருக்கு. இதனால இந்த பகுதியில் பொதுமக்கள் எந்த அளவில் பாதிக்கப்படுறாங்கிறது கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த மருத்துவ கழிவுகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? குறிப்பாக இந்த பகுதி அடிக்கடி வரீங்களா நீங்க? ஆமாம் சார், அதாவது நான் சென்னையில் இருக்கேன். வீக்கெண்ட்ஸ் ஆனால் இந்த பக்கம் இங்கே கையேந்தி பவன் சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே நாங்கள் சாப்பிட வருவோம். ஒரு டைம் நான் இங்கே சாப்பிட்டு வெளியில் வரும்போது என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்துட்டு, இந்த ஹோட்டல்லாம் சாப்பிடாத, இங்கே பயோ வேஸ்ட், இந்த மெடி வேஸ்ட்லாம் இங்கே போடுறாங்க, ஸோ இதனால் பாதிப்புகள்லாம் பற்றி அவர் எனக்கு புரிய வச்சார். அதுக்கப்புறமா தான் இங்கே பார்த்தப்போ சிரஞ்சிலேருந்து எல்லாமே இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே கீழே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதனால் பாதிப்புகள் அதிகமான ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில டீ ஷாப்ஸ்லாம் கேட்டோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இங்கே இருக்க வேஸ்ட் இருக்காமல் இங்கே வச்சிருக்காங்க. சில டைம் இருக்க முடியாத டைமில் அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை எப்படி அகற்றாங்க பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது நான் முன்பே பதிவு செஞ்ச மாதிரி, அதாவது சேலத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளில் பெரும்பான்மையான மருத்துவமனைகளில் இந்த மருத்துவ கழிவுகள் முறையாக அகற்றுவதில் அரசாங்கம் விடுத்துள்ள விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை. குறிப்பாக அங்கு அருகில் இருக்கிற குப்பை தொட்டிகளில் தான் வீசப்படுவதும் காட்சிகளை தான் அன்றாடமாக நான் பார்க்க முடியுது. குறிப்பாக சேலம் மாநகர பகுதியான குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், அதே போல் 4 ரோடு, அதே போல் முதல் அகர்காரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற மருத்துவமனைகளில் கழிவுகள் அனைத்துமே குப்பை தொட்டிகளே தான் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால இந்த குப்பை அழுபவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்மளுடைய பொதுமக்கள் நினைச்சு பேசுவோம். சார் வணக்கம். சார், சேலம் மாநகர பகுதிகளில் இந்த குப்பை அகற்றுவதில் என்ன மாதிரியான முறைகளை பின்பற்றணும், ஏன் பின்பற்றாங்களா, எப்படி பாக்குறீங்க நீங்க? இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பயோமெடிக்கல் வேஸ்ட் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். டிஸ்போஸ்ன்ற சென்ஸ் அதை எரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் எரிக்கணும். அது அப்படியே நீங்கள் வெளில போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ரத்த கழிவுகள், அப்புறம் நம்மளுடைய உடம்பு சதையை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் நிறைய நோய்வாய்ப்பட்ட மக்கள் தான் அதோடைய ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த வேஸ்ட் போடும்போது அதால் பப்ளிக் நோய் பரவக்கூடிய அபாயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை எரிச்சா மட்டும்தான் இது டெஸ்ட்ராய் ஆகும். இல்லாட்டி அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். நாய், பூனை, அப்புறம் வீட்டில் வர எலி, இது அது கிட்ட போய் நின்று அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு இது பரவக்கூடிய அபாயங்கள் அதிகமாக இருக்குது. எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க? இது நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டே இப்போ இது நிறையா பார்க்குறோம்.
இது வந்து ப்ராப்பராக வந்து இப்போ வந்து டெண்டர் எடுத்து இப்போ வந்து ஏஜென்ட்ஸ் மூலியமாக தான் இது வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம். இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அமௌண்ட் கொடுத்து அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஆனால் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணுற இது ஏஜென்ட்ஸ் வந்துட்டு அதை வந்து ப்ராப்பராக எடுக்காதனால டிலே ஆகுதுனால வந்து டீகம்போஸ், அதாவது வந்து மக்கக்கூடிய தன்மை அதிகமாகும் போது கிருமிகளுடைய தொற்று வந்து அதிகமாகுது நம்மளுக்கு. தேவேந்திரன், குறிப்பாக உங்களோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த மக்கும் குப்பைகளில் பிரிக்கிறதுல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரசாங்கம் விதித்துடைய முறைகளை வந்து பின்பற்றுறதில்லை. அதே போல் இந்த இங்கே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம நினைச்சிருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக நீங்கள் காலையில் தினமும் குப்பை அள்ளிட்டு இருக்கீங்க. அந்த நேரங்களில் அள்ளும்போது இந்த மருத்துவ கழிவுகள்லாம் எந்த அளவில் வருது உங்களுக்கு? மருத்துவமனைகளில் தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை குப்பை தொட்டிலே கொட்டிடுறாங்களா? குப்பை தொட்டிலே கொட்டிடுறாங்க சார். அவங்க எல்லாம் வைக்கிறதில்ல, மூட்டையில் கட்டி வைக்க சொன்னோம், அவங்களும் வைக்கிறதில்ல. அவங்க வேலை முடிஞ்ச போதுன்ட்டு தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. எங்கள் ஆள் இப்போ எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே ஊசி குத்தி இப்போ செப்டிக் ஆகி வச்சுன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கிறாங்க. 3 பேர் போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் கை வருது, ஒவ்வொரு டைமும் கால் வருதுங்க, விரல் அசிங்கமாக ரொம்ப கழிவு நீரெல்லாம் வருதுங்க. இந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் நாங்களும் எவ்வளோ கை க்ளவுஸ் இல்லாமல் கால் வர இல்லாமல் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் சுத்தகரிப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க. இல்லை, ஏற்கனவே அரசாங்கம் மாநகராட்சி தரப்பாக உங்களுக்கு எதுவும் சொல்லி அவங்களுக்கு இது மாதிரி எடுக்கக்கூடாது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள்லேருந்து தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே குப்பை தொட்டில் ஏன் அவங்க கொட்டுறாங்க? அது காரணம் என்ன? அது தெரியலைங்க சார். ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சால் போதுன்ட்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க சார். நம்ம இது என்ன பண்ண முடியும்னா நம்ம சோத்துக்கு வயிற்றுக்கோசரம் நம்ம வந்து இங்கே அள்ளிட்டு கையில் குத்தி வாங்கிட்டு தோல் வியாதி அது வியாதி எல்லாம் பண்ணிட்டு போயிடுறோம் சார். தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உடல் உறுப்புகள், அதாவது மனித உடல்களில் அகற்றப்பட்ட உடல் உறுப்புகள் கூட வந்து இந்த குப்பை தொட்டிகளில் வந்து கிடைக்கிறதாகவும் இது அகற்றத்தில் வந்து மிகப்பெரிய சிரமங்களை சந்திக்கிறதாகவும் துப்புரவு தொழிலாளர் தெரிவிக்கிறாங்க. அதே போல் இந்த மருத்துவமனை அருகே உள்ள குப்பை தொட்டிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பழைய மருந்துகள், அதே போல் வந்து மக்கும் தப்பை உள்ள மருந்துகளை வந்து பிரிக்காமல் ஒரே கேரி பேக்கில் வந்து போட்டு கொட்டிடுறதால தான் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. ஆஸ்பத்திரி முன்னாடி என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து இந்த பிரசவ கழிவு போன்ற அந்த இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு எல்லா விதமான இதையும் இங்கே கொண்டு வந்து அப்படியே கொட்டிடுறாங்க. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் வண்டி வரும்போது அது ஒரு இதாக கொட்டலாம் அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் அவங்க பாட்டு கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடறாங்க. நம்ம போய் அந்த ஊழியர்கள் தான் கொட்டுறாங்க, அதில் இருக்க அவங்க வேலை செய்கிற நர்ஸுகள் தான் வந்து கொட்டுறாங்க. கொட்டினா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வந்து நாங்கள் அப்படி தான் கொட்டுவோன்ற மாதிரி அவங்களுடைய இதாக பேச்சுக்கள் இருக்குது. அதனால் இதுக்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்து அது பாதுகாப்பான முறையில் இருந்தால் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். தேவேந்திரன், குறிப்பாக பொதுமக்களுடைய கருத்துடன் கேட்டிருப்பீங்க. சேலம் மாநகர பகுதிகளில் பெரும்பான்மையான பகுதிகளில் இதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. சேலம் மாநகர நல அலுவலர் வந்து இந்த மருத்துவ கழிவுகளை அகற்ற வந்து கண்காணிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சேலம் மாநகர மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.